வணக்கம். வேலூர் புத்தக கண்காட்சி 2026 5ஆம் ஆண்டு நடக்கிற மாவட்ட புத்தக திருவிழா நிகழ்ச்சியில் அறம் பதிப்பகத்துடைய ஸ்டால் நம்பர் 39. அறம் பதிப்பகம் வந்து திருவண்ணாமலை மாவட்டம் ஆரணியிலிருந்து இயங்கி கொண்டிருக்கிறது. 10 ஆண்டுகளுக்கு மேலாக இயங்கி கொண்டிருக்கிற ஒரு சமூக நீதி குறித்தான விழிப்புணர்வை ஏற்படுத்துகின்ற ஒரு புத்தகம் இது. அறம் பதிப்பகத்தில் பெரும்பான்மையாக சமூக நீதி சார்ந்த புத்தகம் தான் இருக்கும். புரட்சியாளர் அம்பேத்கர்லேருந்து அயோத்திதாச பண்டிதர், வெட்டைமலை சீனிவாசன், பெரியார், அண்ணா, இது மாதிரியான சமூக நீதிக்காக பாடுபட்ட தலைவர்களுடைய புத்தகங்கள்லாம் இருக்கும். பௌத்தம் சார்ந்த புத்தகங்கள் நிறைய இருக்கும். எங்குமே கிடைத்திருக்கிற ஒரு புத்தகம் தான் இங்கே இந்த ஸ்டாலில் இருக்கும். வாசகர்கள் வந்து இந்த புத்தகங்கள் எல்லாம் வாங்கி பலனடைவாங்க. தெரியும் என்னென்ன அரிய புத்தகங்கள் பௌத்தம் சார்ந்து நிறைய இருக்கும். என்ன அதை பற்றி சொல்லுங்கள். புத்தர மாவட்டமும் இருக்குது. அதுக்கு பிற்பாடு வந்து புத்தருடைய இறுதி நாட்கள் சொல்லிட்டு லாஸ்ட் டேஸ் ஆஃப் புத்தர மாவட்டமும் இருக்குது. இந்த புத்தகம் வேறு எங்கேயுமே கிடைக்கிறது இல்லை. அதே மாதிரி லாஸ்ட் டேஸ் ஆஃப் புத்தருடைய இறுதி நாள் எப்படி இருக்குது. இதுக்கு பிற்பாடு அயோத்திதாசர் சிந்தனைகள் தொகுதி 1, தொகுதி 2 இருக்குது. கௌதமுக்கு வாழ்க்கை ஆத்திச்சூடி மீள் வாசிப்பு என்பது புத்த சமய நோக்கத்தில் ஆத்திச்சூடி எப்படி இருக்குது. கொன்றை அந்த மீள் வாசிப்பும் புத்த சமய பொருளாதாரத்தை பற்றி பேசுது. புத்தநெறி கருத்தியல் திரைப்படங்கள் அப்படின்றது ஒரு புதிய புத்தகம், ஒரு புதிய சிந்தனை. இது போக வந்து பௌத்த செவியல், நம்ம படம், ஒப்பீட்டு நோக்கில் பௌத்தமும் தமிழும், இது மாதிரியான பௌத்தம் சார்ந்த நிறைய புத்தகங்கள் இருக்குது. இந்த புத்தகம் ஆதி திராவிடர் கட்டமைத்த அறிவுத்தளம் என்பது சைவ சமயம் எப்படி புத்த சமய கருத்துக்களை தனக்குள்ளே உள்வாங்கிச்சு அப்படின்னு விளக்குற ஒரு புத்தகம். அதே போல் சுற்றுச்சூழலும் புத்த சமயமும் என்பது தமிழுக்கு முதல் புத்தகம். சுற்றுச்சூழல் நோக்கத்தில் தமிழுக்கு வந்து சுற்றுச்சூழல் பொருளாதாரம் என்பது பொருளாதார அடிப்படையில் பௌத்தம் எப்படி வந்து அதை பார்க்குறாங்க அப்படின்றது. இது மாதிரி நிறைய புத்தகம் இருக்குது. இது வரைக்கும் எத்தனை வருஷமாக எவ்வளோ பண்ணி அந்த புக்கு எவ்வளோ புக்கு? 2016 இந்த பணியில் இருக்கிறோம். 200க்கு மேற்பட்ட புத்தகங்கள் போட்டிருக்கோம். உங்களுடைய என்ன எதிர்கால திட்டம்? அந்த புக்கை சம்மந்தமாக இல்லை, எல்லாமே சமூக சீர்திருத்தமான புக்கு வைக்கிறேன்னு சொல்கிறீங்களா? என்ன ஃபியூச்சர் பிளான் இருக்குது? ஃபியூச்சர் பிளான் வந்து இது வரைக்கும் 200 புத்தகம் போட்டிருக்கோம். இந்த ஆண்டில் 200 புத்தகம் போட்டோம். ஒரு 400 புத்தகம் போடுறோம். சமூக நீதி சார்ந்து ஒரு புத்தகங்களாக இருக்கணும். இந்த வருஷம் 400 புத்தகம் போட்டுருவேன். ஓராண்டு இலக்காக தான். இது போன்ற புத்தகங்கள் மக்களிடத்தில் போய் சேர்றதுக்கு என்ன பண்ண போகிறீங்க? என்ன இது போன்ற புத்தகங்கள் மக்கள்கிட்ட வந்து என் தனிப்பட்ட ஒரு நபருடைய முயற்சினால் எல்லாம் போய் சேராது. சமூகம் வாய் வழியாகவே சொன்னாவே போதும். இந்த மாதிரி புத்தகங்கள் அறம் பதிப்பகத்தில் கிடைக்குன்னு சொன்னாவே அதுவே போய் சேர்ந்துடும். அதை விட ஒரு பெரிய பிரச்சாரம் கிடையாது. அதை வந்து நம்ம நண்பர்களும் தோழர்களும் அதை செய்யணும்னு சொல்லி